ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சிவா கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய மெனு என்னன்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு ஆளுக்கு செஞ்சாலும் அதை இப்போ வீடியோ எடுக்கிறது ஒரு பழக்கமாகிடுச்சு. அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. வீடியோ போடாமல் சாப்பிடவே முடியலன்னுங்கிற லெவலுக்கு நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கலாம். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் நான் சாப்பிடவே முடியும். இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த கொத்தமல்லி சாதம் நம்ம பச்சை இலை கொத்தமல்லி இருக்குது இல்லையா, கொத்தமல்லி இலை அதிலிருந்து நம்ம பண்ணினது. ஒரு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதை போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி நமக்கு கொஞ்சம் தாளிசம் பண்ணினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் வெங்காயம் எண்ணெய் கட் பண்ணி போடணும். கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி, அதாவது குழம்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் நம்ம வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம பச்சை கொத்தமல்லி தழை, அதோட பூடு, அந்த பூடோட கொஞ்சம் பெருஞ்சீரகம், அந்த பெருஞ்சீரகம், பூடு, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை. பச்சை மிளகா ஒரு தேவை, இந்த காரம் நம்ம ரைஸ் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை மிக்சியிலேருந்து அதில் கொட்டி அதில் லேசாக கிண்டிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்டு உப்பு போட்டுட்டு நம்ம கழுவி ஏற்கனவே ஊற வச்சுருப்போம் அரிசியை போட்டு, அரிசிக்கு 2 மடங்கு தண்ணீர் ஊற்றினா போதும். இந்த கொத்தமல்லி சாதம் ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்குது. அதுக்கு இன்றைக்கி சும்மா நான் ஒரு ஸ்நாக்ஸுக்கு வச்சுக்கிற மணிக்கு கொஞ்சம் சுண்டல் பண்ணியிருக்கிறேன். இது பச்சை பட்டாணி சுண்டல். இந்த பட்டாணியை நம்ம சுண்டலை நம்ம ரைஸ்லேயும் போட்டே பண்ணலாம். இந்த கொத்தமல்லி சாதத்தோடு பட்டாணி போடும் போதும் இன்னும் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் நான் இன்றைக்கி தனியாக அந்த சுண்டலை நான் இன்றைக்கி தாளிசம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம பொரிகடலை துவையில் அரைச்சிருக்கிறோம். இது பொட்டுக்கடலை, உடச்சக்கடலை, பொரிகடலை 3 பேரில் சொல்லுவோம். ஒரு ஊர்கள்லையும் ஒரு மாதிரி வழங்கப்படும். இது தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு பல் பூடு, அது வச்சு இந்த துவையல் மேக்ஸிமம் இது நிறைய பேர் கஞ்சிக்கு அரைச்சிருப்பீங்க. இந்த துவையல் எனக்கு இந்த சாதத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால் நான் இன்றைக்கி இதை வச்சுருக்கிறேன். அதோடு நம்ம கொஞ்சம் ஜவ்வரிசி வத்தல், அப்புறம் அப்பளம் வச்சுருக்கிறேன். ஜவ்வரிசி வத்தல், அப்பளம் பொரிச்சிருக்கிறேன். இதெல்லாம் தொட்டு இந்த கொத்தமல்லி ரைஸ் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ உதிரியாக அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்களேன் கொத்தமல்லி ரைஸு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த கொத்தமல்லியோட தன்மை மாறாமல் அதனுடைய அந்த பச்சை இது அப்படியே நம்ம அதை ரசத்தில் போட்டாலோ இதில் போட்டாலும் கொஞ்சம் நம்ம எடுத்து வீணாக்கிடுவாங்க. குழந்தைங்க கூட வீணாக்கிடுவாங்க. நம்மளுக்கு இப்போ இது எல்லாமே அரைச்சி நம்ம எல்லாம் சேர்த்து பண்ணும் போது வீணாகாமல் அனைத்தும் உணவோடு சேர்ந்து நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்காக நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இது சுண்டல், இது அப்பளம் பொரிச்சு வச்சது, இது ரைஸ் நம்ம வச்சது. தேங்க்யூ.